ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷு. இது வந்துட்டு காலங்காத்தாலே என்ன செய்யறது அப்படின்றது தெரியாம தவிக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இந்த டிஷ் பேர் வந்து பாத்தீங்கன்னா நிம்மக்காய் உண்டி. நிம்மக்காய்ன்றது லெமன். அந்த லெமன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டு தான் இது. இந்த ஃபுட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்திரலாம். அரிசி மாவு 1 கப், எலுமிச்சை சாறு அரை பழம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, துருவிய தேங்காய் சிறிதளவு, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, கடுகு சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, தேங்காய் எண்ணெய் சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இந்த ஃபுட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அதை நம்ம எப்படி பண்ண போறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நமக்கு டைம் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அதை நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பர்னர்ல வந்துட்டு ஒரு ஸ்டீமர், இட்லி ஸ்டீமரோ இல்ல வந்துட்டு சின்னதா இருக்கிற ஸ்டீமரோ வந்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்குதோ இல்ல உங்க இட்லி குக்கரோ எதுவும் உங்ககிட்ட இருக்கோ நீங்க பயன்படுத்துறீங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, மூடி போடாம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுக்கிறீங்க. அந்த பேன்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த தாளிப்புக்கு தகுந்ததெல்லாம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா முடியும் உங்களுக்கு. இன்பிட்வீன் உங்களுக்கு நம்ம வந்துட்டு அதை ரெண்டுத்தையும் சீக்கிரமா வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த பேட்டருக்கு முதல்ல நீங்க இந்த இட்லி ஸ்டீமர் நம்ம ரெடியா இருக்கும். இந்த ஸ்டீமர்ல வந்துட்டு அந்த இடியாப்பம் ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ண சொன்னோம் பாத்தீங்களா, அந்த டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இப்ப பண்ணிடலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். இதுல வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், லைட்டா டர்மரிக் பவுடர். இதை வந்து நமக்கு தண்ணி சேர்த்து ஹாட் வாட்டர் போட்டு இடியாப்பத்துக்கு மாவு அடிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதா வந்துட்டு அந்த டம்ப்ளிங்ஸை வந்துட்டு நம்ம சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க. உருண்டையா எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒண்ணா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டா நீங்க எண்ணெய் தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா டம்ப்ளிங்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அந்த ஏற்கனவே நம்ம சூடா ரெடியா இருக்குது, தண்ணி கொதிச்சு ரெடியா இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அந்த ஏற்கனவே நம்ம சூடா ரெடியா இருக்குது, தண்ணி கொதிச்சு ரெடியா இருக்கு. இப்போ வந்து அதில் வச்சோம்னா சீக்கிரமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும். இது ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். கடையில நீங்க வந்து ஏதாவது கிளாத்து போடுறதுனால இட்லி ஸ்டீமர்ல கிளாத்து போடலாம், இல்லை நீங்க ஆயில் தடவிட்டு போடுறதுனால போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லீஃப் எதனாச்சும் வச்சு கூட நீங்க வந்துட்டு போடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிற அந்த டம்ப்ளிங்ஸை வந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அடுக்கி வச்சிடலாம். சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீம் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இதுல வந்து ஸ்டீமிங்காக இதுல வச்சிருக்கோம் அந்த டம்ப்ளிங்ஸை. இப்போ வந்துட்டு நாம வந்துட்டு அதை டெம்பரிங் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ஃப்ரை பண்ண ஹீட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றுறோம். இதுக்கு வந்து நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி லெமன் ரைஸ் எப்படி தாளிக்கிறோமோ அப்படிதான் தாளிக்க போறோம். கூட வந்துட்டு கோகனட் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண போறோம், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப அந்த ஸ்டீமோட இதுல ஹாட்டா எடுத்து போடும்போது இந்த இதெல்லாம் மசாலா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு அந்த ஜிஞ்சர் ஃபிளேவரோட ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். ஈஸியா சீக்கிரமா எல்லாருமே பண்ணிடலாம். எப்ப பார்த்தாலும் நீங்க வீட்டுல வந்துட்டு காலையில வந்துட்டு ஜெனரலா பாத்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கறதுக்கு, லஞ்சு கொடுத்து விடுறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்காது, இல்ல உடம்பு முடியாம போயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல பார்த்தாங்கன்னா சமைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. வெறும் லெமன் ரைஸே பண்ணி கொடுப்பாங்க சில பேர் வீட்டுல. லெமன் ரைஸ்னாலே போர் அடிக்குதுன்னு ரைஸ் கொடுக்காம இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரும் ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டம்ப்ளிங்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமா இருப்பாங்க. டெய்லி லெமன் ரைஸே எடுத்து போறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த லெமன் உண்டி கொடுத்து விட்டீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே கூட இருக்கிறவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு.
எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு தாளிக்க போறோம். கடுகு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு உளுந்து போடலாம், இல்லைன்னா கடுகு அப்படியே பொய்யாமலே இருக்கும். உளுந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறோம். கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. கருக விடாம பொன்னிறமா இதை ஃப்ரையானதுக்கு அப்புறம் இதுல மஞ்சள் தூள் போடுறீங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காய் வந்து போடுறீங்க. தேங்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே கடைசியா லெமன் ஜூஸ் போடுறீங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம வந்துட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டீம் பண்ற டம்ப்ளிங்ஸ், அதை போடலாம். இப்போ வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. இந்த டம்ப்ளிங்ஸை வந்துட்டு நம்ம இதுல வந்து இப்போ சேர்க்க போறோம். டம்ப்ளிங்ஸை வந்து இதுல போடுறோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நிம்மக்காய் உண்டி வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நல்லா ஹாட்டா கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஸ்டீமர்ல ஸ்டீம் ஆயிருக்கும், இருந்தாலும் நம்ம ஃப்ரை பேன்ல போட்டு மறுபடியும் நல்லா ஒரு ஹாட்டா கொடுக்கும்போது சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷா இருக்கும். இது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து ஜென்ரலா வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு காயா கொஞ்சம் போட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்டான இந்த நிம்மக்காய் உண்டி தயாராகிடுச்சு. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்ல வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே இந்த டிஷ் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உங்க டைம் ஃப்ரேம் வந்து சுருக்கிறதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம படுத்து தூங்கினவங்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க.